ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் க்ரீம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கோதுமை ஒரு கப் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். அப்புறம் இதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். பாருங்கள், 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் இந்த கோதுமை தண்ணியை விட இந்த கோதுமையை நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம இதில் தேங்காய் தான் திருவி வச்சுருக்கோம். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காவை திருவி வச்சு அதையும் நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் ஊற்றாமே அதை நைஸாக அரைச்சிக்கலாம். அப்போ தான் அரைப்படும். அடுத்தது நம்ம இதில் கற்றாழை தான் ஒரு லீஃப் எடுத்துருக்கோம். அதோட ஜெல் மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது தக்காளி, பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்துருக்கோம். அதை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் இதை அரைச்ச விழுதை இதில் ஊற்றிக்கலாம். இது உடல் முழுவதுமே உங்களுக்கு வெள்ளையாகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. குழந்தைகள் முதல் 80 வயது வரையுமே இதை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நம்ம இப்போ பாத்திரத்தில் இதை ஊற்றிட்டோம். அப்புறம் அந்த மிக்சியை கழுவி அந்த தண்ணியை நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி இருக்குது, அதையும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு சிம்மில் வச்சு அப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சாலே போதும். உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சோன்னே பாருங்கள், ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு 15 டேஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவைப்படும் போது இதை எடுத்துகிட்டு அதில் சில இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போது தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். இதில் அடுத்தது சேர்த்துறது தயிர் தான் நம்ம சேர்த்துறோம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் இதில் சேர்த்துக்கலாம். தயிர் நம்மளோட ஸ்கின்னை சீக்கிரமே நல்லா பளிச்சணும், நல்லா ஸ்கின் ஒயிட் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பாருங்கள், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இந்த அளவு மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஃபேஸ் க்ரீமை ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லேடிஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம கஸ்தூரி மஞ்சள் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கிட்டோம். இது ஆண் பெண் இருவருமே பயன்படுத்தலாம். மஞ்சள் சேர்த்தும் போது பெண்கள் மட்டும் பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இது வீக்லிஸ் டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை வீக்லி 3 டைம்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைகள் ஒரு வீக்லி ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃபேஸ் க்ரீம். நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காட்டுறேன். அந்த கண்ணு கீழே இருக்கிற கருவளையம், கரும்புள்ளிகள், அப்புறம் மங்கு, தழும்பு, முக சுருக்கம் எல்லாமே இது நீங்கிரும். இப்போ நம்ம கொஞ்சம் போல் எடுத்து அப்படியே ஃபுல்லாக ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ பிரைட் ஆயிடுச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன்.